போன தடவை நீங்க காட்டின அதிகார திமிர இப்ப காட்ட முடியல. எப்படி பண்ணி சொல்றாங்க தெரியுமா? ஒரு ஃப்ளோர்ல வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன், இன்னொரு ஃப்ளோர்ல சீட்டு பேரம் வைத்து தன்மானத்தை இழந்து மாதிரி தன்மானத்திற்கு போய் கேளுங்கன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னமோ நாங்க ஜெயிக்காத மாதிரி இவங்க என்னமோ ஜெயிச்சிட்ட மாதிரி இல்ல. 3 எலெக்ஷன்ல அவர் திமுக தாங்க, இது தெரியாதா உங்களுக்கு? அப்படியே நீங்க எந்த கட்சி சமாஜ்வாதியா? 2 தேர்தல்ல எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வாங்குறதுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு தான் வந்திருக்கீங்க. என்னமோ இவங்கள மக்கள் அப்படியே ஆதரிச்சிட்ட மாதிரியும் இவங்க ஆட்சிக்கு வந்துட்ட மாதிரியும் என்னென்ன பில்டப் பண்றாங்க. மக்கள் காண்பித்த முகத்திற்கு மக்கள் 295 தொகுதி கொடுத்திருக்காங்க. 272 தொகுதி தானே வேணும் ஆட்சி நடப்பதற்கு. திமுக ப்ரொபகண்டா பண்றது இவரோட வேலை. ஜர்னலிஸ்ட்னா என்ன ஜர்னலிஸ்டா இருந்தாரு? சரி இல்ல பேச்சாளர் அவ்வளவுதான். தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், விட்டுருங்க. பிஜேபி மட்டுமே எப்பவுமே குறை சொல்றவர் கமெண்டேட்டரா? சரி நன்றி. பதில் இல்லனா விவாதத்தை விட்டு எழுந்து போயிருங்க. இல்ல இந்திரகுமார் அப்பலாம் சொல்லக்கூடாது. எந்திரச்சு போங்கலாம் சொல்லக்கூடாது. அவர் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா அப்ப அவர் வாபஸ் வாங்கணும்ல. சரி நிமிஷம் கேளுங்க. நீங்க நிறைய சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்க அவர் இன்டர்நெட்டே क्वेश्चन பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், மக்கள் என்ன கேட்க சொல்றாங்க. நீங்க கமெண்டேட்டர்னு போடுறீங்கல்ல, அது எப்படி 100% கருத்துகள் ஒரு கட்சிக்கு எதிராகவும் இன்னொரு கட்சிக்கு ஆதரவாகவும் ஒரு கமெண்டேட்டரால போட முடியும்? தார்மீக மாணவர் இருந்தால் கமெண்டேட்டர்னு சொல்லிட்டு வரணும். எதுக்கு இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறீங்க? 24 மணி நேரம் பிஜேபியை குறை சொல்ற ஒரு நியூட்ரலா? சரி வெயிட் பண்ணுங்க. சரி மக்கள் பாக்குற மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அத கேவலமா தான் பேசுவோம். மக்கள் பார்த்து முடிவு பண்ணிப்பாங்க. அங்கிட்டு வந்து பேசுறவங்க எல்லாம் தேவையா? என்ன கேவலமான ஆட்சி? ஒரு கருத்து சொல்லிருக்காங்க, வேங்கவேலை பத்தி பேசிருக்காங்க. 24 மணி நேரம் ஒரு கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளரா இருந்துட்டு மக்கள் லட்சணம் பண்ணீங்கன்னா 295 தொகுதி கொடுத்து ஆட்சியில் அமர வச்சிருக்காங்க. திமுக எவ்வளவு தடவை ஜெயிச்சிருக்கு? 3 தடவை தொடர்ந்து ஜெயிச்சிருக்கா? திமுக ஜெயிச்சிருக்கா? பதில் சொல்லுங்க. நன்றி. விடுங்க.